வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் அரசு 360. வெளிநாடு போய் வேலை செய்யணும், படிக்கணும் அல்லது சுற்றுலா போகணும் நினைக்கிறவங்களோட முதல் அடியே பாஸ்போர்ட் எடுக்கிறது தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்குறது எவ்வளோ பெரிய குதிரை கொம்பா இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ள செகண்டில் ஸ்லாட் எல்லாம் காலி ஆகிடும். இந்த நிலையை மாற்றவும் ஆன்லைனில் ஸ்லாட்டுகள் மொத்தமாக புக் செஞ்சு ஏமாத்துற போலி ஏஜென்ட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ஜூன் 1 முதல் பாஸ்போர்ட் விண்ணப்ப முறையில் மிக முக்கியமான ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம்? இனிமே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன தப்பு செய்யக்கூடாது, முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா புரியும். விஷயம் இதுதான் சார். இது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் பாஸ்போர்ட் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு நேராக பாஸ்போர்ட் சேவா கேந்திரா போகும்போது நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுகளை கொண்டு போய் வெரிஃபிகேஷன் செய்வோம். ஆனால் இனிமே அப்படி பண்ண முடியாது. ஜூன் 1 முதல் நீங்கள் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் புக் செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு மற்றும் 10th மார்க் ஷீட் போன்ற முக்கிய ஆவணங்களை மத்திய அரசின் டிஜிலாக்கர் போர்ட்டல் மூலமாக ஆன்லைனில் அப்லோட் செய்யணும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் செஞ்சு அது ஆன்லைனில் வெரிஃபை ஆன பிறகு தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் தேதியை சிஸ்டம் காட்டும். இதனால் என்ன லாபம்? பெரிய பெரிய ஏஜென்ட்டுகள் போலி பெயர்கள் அல்லது தவறான விவரங்களை வச்சு பல ஸ்லாட்டுகளை முன்கூட்டியே புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மோசடி இனிமே நடக்காது. உண்மையான விண்ணப்பதாரர்களுக்கு உடனே ஸ்லாட் கிடைக்க இது வழிவகுக்கும். இந்த புதிய டிஜிட்டல் முறையால நமக்கு கிடைக்க போற இன்னொரு சூப்பர் பெனிஃபிட் என்னன்னு தெரியுமா? பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நடக்கிற டைம் வேஸ்ட் இனிமே இருக்காது. முன்னாடிலாம் நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரிங்க நம்ம டாக்குமெண்ட்ஸை ஒவ்வொன்றா செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், 1/2 மணி நேரமாச்சும் ஆகும். ஆனால் இப்போது நாம் ஏற்கனவே டிஜிலாக்கர் மூலமாக அப்லோட் பண்ணுறதுனால அவங்க கம்ப்யூட்டரில் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம விவரங்களை செக் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துருவாங்க. இதோட தொடர்ச்சியாக போலீஸ் வெரிஃபிகேஷனும் ஆன்லைன் மூலமாக வேகப்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் அதாவது தக்கல் முறையில் இல்லாமல் சாதாரண முறையில் அப்ளை பண்ணால் கூட 1 வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வீட்டுக்கே பாஸ்போர்ட் வந்து சேரும்படி வசதிகள் மேம்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜூன் 1க்கு அப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த 3 விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. மொதல் விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டு உங்கள் லேட்டஸ்ட் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ண ஓடிபி அதுக்கு தான் வரும். 2வது விஷயம் வந்து என்னன்னா, நேம் மேட்ச், அதாவது பெயர் ஒற்றுமை. ஆதார் கார்டு, பான் கார்டு மற்றும் மார்க் ஷீட் உங்கள் பெயரும் பிறந்த தேதியும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் டிஜிலாக்கர் ரிஜெக்ட் பண்ணிடும். போலி வெப்சைட்டுகள் உஷார். முதல்ல போலி வெப்சைட்டுகள்ல வந்து இப்போ நிறையா வந்துருச்சு. அதாவது பாஸ்போர்ட் எடுக்க கூகுளில் சர்ச் பண்ணும்போது நிறைய போலி வெப்சைட்டுகள் வரும், நிறையாவே வந்துருச்சு. ஆனால் அதிகாரப்பூர்வமான வெப்சைட் எதுனா passportindia.government.in என்ற வெப்சைட் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டு தான். அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஸோ மக்களை, டிஜிட்டல் முறையில் கொண்டு வரப்பட்டிருக்க இந்த மாற்றம் போலி ஏஜென்ட்களுக்கு செக் வச்சாலும் சாமானிய மக்கள் இதை பழகிக்க கொஞ்ச நாளாச்சும் ஆகும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது சொந்தக்காரங்க யாராவது பாஸ்போர்ட் எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போவே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பதிலளிக்கிறேன். தமிழக அரசின் புதிய மாற்றங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள விழிப்புணர்வு தகவல்களுக்கு நம்ம அரசு 360 சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்தெந்த ஏர்போர்ட் பார்த்துருக்கீங்க, ஃப்ளைட்டில் யார் யார் ஜர்னி பண்ணியிருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து, நம்ம வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும், அப்ராடு போகணும், அப்ராடு போய் படிக்கணும், இல்லை வந்து நான் தாய்லாண்டில் போய் டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் இப்போ வந்து வெறும் 15 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து இனிமேல் எல்லாமே தகவல் உள்ள வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ வீடியோவை பார்க்கறதோட நிப்பாட்டாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உதவலையோ அது 2வது விஷயம். நான் இன்னும் நிறைய அரசோட அறிவிப்புகளும் மற்றும் அரசோட அப்டேட்டு, அப்புறம் புதிய புதிய தகவல்கள் எல்லா வீடியோவும் போட போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடியுது. நன்றி, வணக்கம். இது உங்கள் அரசு 360.